Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 912 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ஒனிகஷிமா ஐலாண்ட காட்டுறாங்க. அந்த இடமே எப்ப பார்த்தாலும் இருட்டாதான் இருக்குது. அங்கதானே கைடோ இருக்கான். அவன் இந்த லாஸ்ட் ஆஹாட்டி இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவும் கடுப்பாயி சரக்கு அவன் பாட்டுக்கு விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவ்வளவு வெறி. கூட இருக்க 2 பேரும் பார்த்துட்டு பதறுவானுங்க. ஐயோ கைடோ இப்படி சரக்கு அடிக்கிறானே, இவன் இந்த அளவு டென்ஷன் ஆனா எதுவும் உருப்படாதேன்னு. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா அவன் பாட்டுக்கு சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான். சரக்கு அந்த டைம்ல தீந்து போயிடும். இப்படி போயிட்டு அப்படி எட்டு வந்துட்டானுங்க. ஆனாலுமே லேட் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தான் கொடுப்பானுங்க. அட குடிச்சிட்டு அந்த பக்கெட்டை கொஞ்சம் ஓரமா வைக்க வேண்டியதானே, தூக்கிட்டு அவனுக்கு மேலேயே வீசுவான். அதுக்கப்புறம் கடுப்புலயே எந்திரிச்சு இப்பெல்லாம் எதுவுமே ஒழுங்கா நடக்கிறது இல்ல, எவனுமே சரியில்லை, கரெக்ட் தானேன்னு கேட்டவன ஒருத்தன் ஆமாம்பா, அவனுக்கு வயிற்றுலயே ஒரு மிதி, ஆள் அங்கேயே காலி. அடுத்து இருக்கவங்க கிட்ட போடா போய் உடனே அவங்கள கூப்பிட்டுவான். திடீர்னு போய் இப்படி கூப்பிட்டுவானா யார போய் அவன் கூப்பிட்டு வருவான்? யாரன்னு கேட்டதுக்கே யார சொல்றன்னு கூட தெரியல உனக்கு, சாவிடான்னு அவனுக்கு ஒரு அடி. இப்படி அவன் இடத்துலயே அலப்பற பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவன் ஏதோ பனி பேஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல தானே இருந்தான். இதுதான் அந்த இடமா? ஆனா பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. சரி அப்படியே கட் பண்ணி அந்த ஜாக்கு கூட ஷுட்டன் மாரு சண்டைக்கு வந்தான்ல, அந்த சீனை காட்டுறாங்க. சரி இந்த ஷுட்டன் மாரு ஆளு பார்க்க சப்ப பீஸா இருக்கானே, அப்படி என்ன பெருசா அட்டாக் பண்ணிட போறான்னு பார்த்தா போன வேகத்துல கத்திய வச்சு ஒரு வெட்டு, அப்புறம் ஒரு ஜம்ப். அதுல பாத்தீங்கன்னா ஜாக்கோட கத்தியே துண்டா போயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம நெஞ்சில சரக்குன்னு ஒரு கோடு. ஜாக்குக்கும் அவனுக்கும் சைஸை கம்பேர் பண்ணீங்கன்னா இவனை விட அவன் பெரிய சைஸ். ஆனாலுமே அசால்ட்டா நெஞ்சில பெரிய கோடா போட்டு விட்டான். இதுல வேற பில்டப். சாமுராய் கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாது தம்பி, வச்சுக்கிட்டா இப்படித்தான் ஆகும்னு. இனி அவன் விடுவானா? அவனுமே சண்டைக்கு இறங்கிடுவான். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி முறைச்சுக்கிட்டு நிக்கிறத பார்க்கும் போதே ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் பீதி ஆகும். ஏன்னா நார்மலான 2 ஆளுங்க சண்டை போட்டாங்கன்னா சுத்தி இருக்க எவனுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல. இவனுக்கு சண்டையில இவனுக்கு எதுவும் ஆகாது, ஆனா சுத்தி இருக்கவன் தான் சாவான். அதனாலேயே ஓடுங்களேன்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு யூஸும் இல்ல. 2 பேர்த்தோட சண்டையுமே மரணத்தனமா நடக்கும். மொத்தத்துல இவனுங்க போடுற சண்டையில அந்த ஏரியாவையே மொத்தமா அழிய போறானுங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். இப்படியே சண்டை போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல எங்கும்போது அந்த ஜாக்கு கத்திய வச்சு ஒரு ஸ்விங் பண்ணுவான். அது ஏர் அட்டாக் ஆகும். அதை தடுக்கிறதே ஷுட்டன் மாருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் மாஸ் காட்டினான், ஆனா அதுக்கப்புறம் அவனால அவனோட அட்டாக் எதையுமே தடுக்க முடியல. அட்டி ஜாக்க போட்டு அவனை பொல்லன்னு பொல்லந்து கட்டுவான். ஒரு அளவு வரைக்கும் தடுத்துட்டு இருந்தான், ஆனா அதுக்கப்புறம் முடியல. ஏன்னா சைஸ்லயும் பவர்லயும் அவன் ஸ்ட்ராங்கான ஆள் தானே. சோ வெட்டுன்னு காட்டுத்தனமா அவன் பாடியில அறுப்பு போடுவான். அவன் வெட்டுற வெட்டுக்கு இவன் பீஸா செதற வேண்டியது, அப்படி வெட்டு விழும். அப்பந்தான் ஷுட்டன் மாரு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னா ஓடன் இறந்து போனாருல்ல, அன்னையில இருந்தே இவன் எப்படி சாகணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கானே தவிர வாழணும்னு யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவரு தான் இவனுக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தது. அவரே இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் ஏன் வாழணும் அப்படின்ட்டு பயங்கர ஃபீலிங்ல இருந்திருக்கான். ஆனா அதுக்காக உன்ன மாதிரி ஒரு மோசமான மொல்ல மாதிரி பய கையிலலாம் நான் சாக மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஜம்ப போட்டு ஜாக்குக்கு ஒரு வெட்டு. அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஷுட்டன் மாருவோட பாடியிலையும் கண்ட மேனிக்கு வெட்டு விழுந்துருச்சுன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி கைடோவை காட்டுறாங்க. அவன் கூட இருந்த அந்த 2 பேத்தையும் பொல்லன்னு பொலந்து கழுத்த முதுகு பக்கமா காலை நடு உச்சியில மாத்தி வச்சுட்டு அவன் கடுப்புல கத்திட்டு இருப்பான். என்னன்னா அவனுக்கு வாழ்றதுக்கே சுத்தமா புரியலையாமா. அப்படின்னு செத்து போ, விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்து போன்னு தான் சொல்ல தோணுது. ஆனா இந்த பாடியை கொள்ளணும்னா ஒரு 10,000 லிட்டருக்கு விஷத்தை ரெடி பண்ணுமே. என்ன பண்ணுவான், கடுப்பாயி காட்டு கத்துவானா. அப்படி கத்த ஐயா அப்படியே கொஞ்சமா டிராகனா மாறுவான். அந்த வெறியில அவன் கத்தி முடிக்கும் போது கம்ப்ளீட்டா ஒரு டிராகனாவே மாறிட்டான். சோ கைடோ வந்து நார்மலான ஆள் இல்ல, அவன் ஒரு டிராகன். அங்க இருந்து பறந்து சல்லுன்னு மேகத்துக்குள்ள பூந்துருவான். அப்படியே கட் பண்ணா இங்க இவனு 2 சண்டையை இன்னும் ஓயல. நீயா நானான்னு பாத்துடலான்னு வெறித்தனமா நின்னுட்டு இருக்கானுங்க. அப்ப என்ன ஆகும், லேண்ட் ஆஃப் ஆனோட மொத்த கிளைமேட்டுமே டோட்டலா சேஞ்ச் ஆகும். அதான் அந்த கைடோ இருந்தானே, அவன் இடம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி கருன்னு மாறிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வர தண்டரு அந்த கிளைமேட்டும் கொஞ்சம் டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கும். அதை பார்த்துட்டு மத்தவனுக்கு எல்லாம் கத்துவானுங்க, ஜாக்கையா கொஞ்சம் மேல பாருங்க யான்னு. அவன் மத்தவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா கைடோ மனுஷ ரூபத்துல இருந்து டிராகனா மாதிரி எங்கேயாச்சும் வந்தானா மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் ஆகும். இன்னும் அவன் பவரை யூஸ் பண்ணான். சோ அப்ப அவன் மாறிட்டான்னு அவன் ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ஓல்டம் இங்க பதறிட்டு இருப்பான். ஐயோ நம்ம தோத்துட்டோங்கிற மேட்ரு தெரிஞ்சு கடுப்பாயி நம்மள போட்டு தள்ளதான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காரான்னு அப்படியே நடுங்கிட்டு இருப்பான். இங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. திடீர்னு என்னாச்சு, கிளைமேட் எப்படி சடனா மாறும்? நம்ம புள்ள நமி ஏதாச்சும் வேலைத்தனம் பண்ணாதான் அப்படி மாறும். ஆனா அவ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. அவ பண்ணாலும் இந்த லெவலுக்கு பிரம்மாண்டமாலாம் பண்ண முடியாது. எல்லாருமே மேல ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பயங்கரமான காத்து. கொஞ்சம் விட்டுருந்தா சாப்பரே பறந்துருப்பான். நல்ல வேலை கொமச்சிய பிடிச்சிருச்சு. அப்ப மேல லைட்னிங் அடிச்சு அந்த லைட்னிங்ல டிராகன் தெரியும். அதை பார்த்துட்டு மொமனசுக்கிய பயந்து நடுங்கி அவனே டிராகனா மாறிடுவான். கிண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அவன் அந்த மோசமான டிராகனா மாறி வந்துட்டு இருக்கான்னு. லாவும் பார்த்துட்டு நம்ம தொக்கா மாட்டிட்டோம், எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலன்னு பதறுவான். அந்த டைம் அந்த கைடோவோட கையை மட்டும் தான்
மேகத்துக்குள்ள இருந்து வெளியில வரும். அதை பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள்லாம் செதறி அடிச்சு ஓடுவாங்க. ஏன்னா சரியான கிறுக்கு பிடிச்சவன் வந்தானா எப்ப என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. அப்படின்னா பயம் இருக்கத்தானே செய்யும். அப்படியே மேல இருந்து மொத்த பாடியோட வெளியில வந்து ஜாக்கு கிட்ட அந்த பொடி பசங்க எல்லாத்தையுமே தரன்னு என்கிட்ட எழுத்துட்டு வா, அவங்கள என் கையாலேயே நசுக்கி கொல்லணும்பா, அதுவும் இப்பவே. அவன் யார சொல்றான் தெரியுமா? எல்லாம் நம்ம ஆளுகளை தான். லூஃபி எல்லாம் எது அவன் டிராகனான்னு பார்த்துட்டு ஆடி போயிட்டான். இப்ப மட்டும் அவனுக்கு இவங்க இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா வந்த வேகத்துக்கு மொத்த வேகத்துக்கு சமாதி கட்டிட்டு போய்கினே இருப்பான். சீரியஸ்லி இப்ப லூஃபி நினைச்சா கூட அவனை தடுக்கிறது கஷ்டம் தான். அப்படின்னு இவன் தான் கைடோவா, அவன் கிட்ட மாட்டிட்டோம் போலேன்னு சொல்லி எல்லாம் பதறிட்டு இருப்பாங்க. லூஃபி நீ தான் கைடோவான்னு பயங்கரமா முறைப்பான். கைடோ அங்க எங்க போனாங்க அவங்க எல்லாம்னு சொல்லிட்டு அப்படியே ஊருக்குள்ள பயங்கரமா கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.